இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ குந்துநாத சுவாமியின் பிரம்மோற்சவ விழாவுக்கு வருவதற்கும் அனைவரையும் திருப்பனம்பூர் கரந்தை சிவர்கள் ஊராட்சி சார்பாகவும் மற்றும் இன்று திருவிழாவுக்காக வெண்பாக்கத்தை சேர்ந்த சிவர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் பாடும் நிலா இசைக்குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நான் இந்த 2வது வருஷமா இந்த இடத்துல பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இசை நிகழ்ச்சி பண்ணும்போது இந்த இசை நிகழ்ச்சி கிடைக்க முக்கிய காரணமான கண்டிப்பா சொல்லி ஆகணும். 27 வருஷமா என்னுடைய இசைக்குழு தொடங்கி. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பத்மராஜ் மாமா காலம் சென்ற பத்மராஜ் வசந்த் டிவியுடைய மார்க்கெட்டிங் பார்த்து இந்த பத்மராஜ் அவர்கள் நம்மளை இப்போ இல்லை. ஆனால் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்சி அவர்களை அறிமுகப்படுத்தி எங்கள் இசைக்குழுவில் பாட வைத்த பெருமை நம்முடைய பத்மராஜ் மாமா வசந்த் டிவியினுடைய மார்க்கெட்டிங் மேனேஜராக திகழ்ந்த காலம் சென்ற பத்மராஜ் மாமா அவர்களை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அளித்த திருப்பனம்பூர் கரந்தை சிவர்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் பாடும் நிலா இசைக்குழுவின் சார்பாக மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதலாக நம்முடைய ஜெயின சமுதாயத்தினுடைய பஞ்சமந்திரம் நமோ சித்தானம் ஓம் நமோ ஆயுர்யானம் ஓம் நமோ உபச்சாயானம் ஓம் நமோ லோய சௌவசாகுனம். நன்றி. நிகழ்ச்சியின் முதல் பாடல்
பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவர், அல்ல துன்பம் துயரங்களை எள்ளி எறிபவர். ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவர், அல்ல துன்பம் துயரங்களை எள்ளி எறிபவர். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவர், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவர். அல்லல் படும் ஜெயினர்களே அயராதீர்கள், அருகனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லல் படும் ஜெயினர்களே அயராதீர்கள், அருகனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவரிடத்தில் குறையனைத்து சொல்லி காட்டுங்கள், அவரிடத்தில் குறையனைத்து சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கி தருக என்று அழுது கேளுங்கள், அருகனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை போடுவதில்லை. மேயும் நெஞ்சுகளில் குடியிருப்பவர், தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவர். தேடும் மேயும் நெஞ்சுகளில் குடியிருப்பவர், தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவர். பாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவர், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவர். அலை முழங்கு கடல் படைத்து அழகு பார்ப்பவர், அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவர். தலைவணங்கி கேட்பவர், தந்து மகிழ்பவர், தரணி எங்கும் போற்றுகின்ற மகா வல்லவர். அருகனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்,
நறுங்கொள்ளை நாதா அருகனரி காப்பவனே மீண்டும் நீங்கள் பாடல் ஆசைக்கும் சார்பாக நன்றிகளை தந்து மேலும் நிகழ்ச்சியை பாராட்டி ரூபாய் 500 என்பதை தந்துள்ள வெண்பாக்கத்தை சேர்ந்த கொடுத்த எங்கள் பாடலில் ஆசைக்கின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை இதுபடி நிகழ்ச்சி அந்த பாடல் செஞ்சு எழுதி வந்திருக்கோம். இவங்க பெரிய சிங்கர், ஆனால் இப்போ டச் இல்லைன்ட்டாங்க. போன முறையோட இந்த பிரம்மச்சூத்துக்கு வந்து பாடினாங்க. இப்போ வந்து பெரிய பொறுப்பில் இருக்காங்க. பிஜேபியில் வந்து சிறுபான்மை துறையில் வந்து செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க, மாநில செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க. மேகலா துரைசாமி அவர்கள் உங்களுக்காக ஒரு அருமையான பாடலை வழங்கியிருக்கின்றார். உங்களுடைய கடவுள் முதற்கடவுள் ஆதிநாதரை பற்றி ஒரு பாடல் உங்களுக்காக. சமக் தர்ஷன், இந்த மியூசிக்கில் நான் வந்து பயணம் வேண்டிய பாட்டு பாடலாம் தான் நினச்சேன். இவங்கெல்லாம் பாடி அதை மறக்க வச்சுட்டாங்க என்ன பயணம் வேண்டி. ஏன்னா நான் எப்பயுமே புலவர் ஐயா கூட இருந்து நான் அவரோட ஒரு 3 வருஷம் இருந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது.
பயணம் இங்கே தான் பாடணும்னு நினச்சேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை பண்ணுறோம். ஒரு ராஜசேகரன் சார் வந்து நிறைய சேவை பண்ணுறாரு, அதாவது தன்னலமில்லாத சேவை. இவர் வந்து இசையில் சேவை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை. இசையிலாம் ஒன்றும் சேவைலாம் பண்ணல, பாடினது தான் பாடிங்கிற, வேறு எதுவும் புதுசாக ஒன்று பண்ணல. ஆனால் ராஜசேகர் சார் அப்படி கிடையாது, பெரிய சாதனைன்னு சொல்லலாம் அவரை பற்றி. ராஜசேகர் சார் பற்றி என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வெண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு பண்ணல சார், அதனால் இது சேவை தான். கைத்தட்டுங்க, இதுவும் ஒரு கைத்தட்டு ராஜசேகர் சார். ஸோ அதனால நம்ம சமுதாயத்துக்காக நம்ம பாடுபடுவோம், சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட, நான் சாரி இந்த மேடையை நாங்கள் இப்படி பயன்படுத்திக்கலன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருமே வந்து ஏன் இந்த கேஸில் பொருந்தோன்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் வருத்தப்படுறாங்க. எதுவுமே கிடைக்கல, எதுவுமே செய்யலை அப்படின்னு. நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இப்போ சொன்னார்ல இறைவனிடம் கையேந்துங்கள், அந்த மாதிரி நாம் தேடிட்டு போனால் தான் எதுவுமே கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்தா எதுவுமே கிடைக்காது. எல்லாருமே உங்கள் தளங்களில் நீங்கள் இறங்கி சேவை பண்ணிங்கன்னா எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும். நன்றி. இப்போ ஒரு ஆதிநாதர் பாடல் பாடலான் இருக்கு. ஸோ இந்த பாடல் வரிகளை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவருக்கு எவ்வளோ செல்வம் இருந்தது, எவ்வளோ வைராகியம் இருந்தது, கடைசியில் எப்படி விட்டுட்டு போனாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி தான் வரணும். ஏன்னா இறைவன்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, கிட்ட போய் பணம் கூட சொத்து கூட கேட்கக்கூடாது. வந்தே தக்குணலப்பையே உன்ன மாதிரி நான் ஆகணும், இது மட்டும்தான் எப்பயும் கேட்கணும். அதை வலியுறுத்துற பாட்டு தான் இது, புலவராயாவோட பாட்டு. ஆதிநாதர் பாத மூலம் தேட வேண்டுமே, நன்னகமதனை அன்மையோகில் துய்க்க வேண்டுமே. ஆதிநாதர் பாத மூலம் தேட வேண்டுமே, நன்னகமதனை அன்மையோகில் துய்க்க வேண்டுமே. போதமிக்க அவனுலகள் நீக்க வேண்டுமே, போதமிக்க அவனுலகள் கேட்க வேண்டுமே. அந்த புனிதன் போன்றவரை
இல்லை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா கச்சேரியா அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கொஞ்ச நேரத்துக்கு தடைப்படுதுன்னா நிறைய பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க. அதனால் யாருக்கு பாட்டு கொடுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் பாருங்க முதல்ல வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான், இது 3 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து இப்போ நான் பாருன்னே நிஜமானமே எனக்கு தெரியாது. இவர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் போட்ட மட்டும் தான் என்னுடைய பேர் போட்டோடனே ஏங்க என்னங்க 2 பேர் 2 அதாவது கேட்ட வந்து கீபோர்டும் தமிழிஸ்ட் மட்டும் தான் அவர் கேட்டார். ஆக்சுவலாக கச்சேரி சொல்லவே இல்லை அவர். திடீர்னு பார்த்தா நேம் போட்டுவே சரி கச்சேரியே கொண்டுவோம் பத்மராஜ் மாமா இருக்கும்போது கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ராஜசேகர் அவர்களால் தான் இந்த கச்சேரியை முன்னாடி நான் இன்னைக்கு பண்ணேன். முன்னாடியே அதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் யாரும் இந்த இதில் வந்து எனக்கு சொல்லலை. ஆனால் இவர் வாட்ஸ்அப்பில் கூட்டமாக இந்த கச்சேரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கச்சேரி முன்னாடியே சிறப்பாக பண்ணல. நீங்கள் யோசிச்சுவா நான் வந்து அது 3 டேஸில் பண்ணதுனால நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறதுனால அந்த பாட்டு ஆல்டர்னேட்டிவ் பிரகாரம் கொடுக்க முடியல. சாரி, மன்னிக்கவும், தப்பாக நினச்சிக்காதீங்க. யாரும் பாட்டு கொடுக்கணும். ஒரு அருமையான பாடல் இந்த அங்காளம்மா பாட்டு மெட்டில் ஒரு பாட்டு அருமையான பாடல் உங்களுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. சாரி சார், மன்னிக்கவும். மலர்களிலே பூச்சூடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூமுகம் காட்டிடம்மா உன் மனப்பாலும் வணங்கி வந்து கோடி மக்கள் காத்திருக்க கோவில் பணி தான் ஒழிக்க சிறுவனின் குரல் கேட்டு தாயே நீ அருள் காட்ட வந்திடம்மா. தஞ்சை நகர் கோவில் கொண்ட என் ஜோலாமாலினி அன்னையே உன் பதம் போற்றி பாடுகிறோம் அருள் வாக்கு தந்திடம்மா.
ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இவர் நம்ம அஜித் பாபு வந்து பாட்டு எழுதுனான்னு சொன்னாங்க. அவருடைய மாமா தாய் மாமா வந்துட்டு ஏறத்தாழ 1978 எனக்கு தெரியுங்க 200 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. அவருடைய ஜீன் தான் வந்துட்டு உண்மையிலே இன்னைக்கு அவரை பாட்டு எழுதி வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அதனால இன்னும் அவங்க மாமாவை மாதிரியே இவரும் 200 பாட்டுக்கு மேலே எழுதி இந்த புண்ணிய ஸ்தலத்தில் நான் வேண்டிக்கிறேன். நல்ல பேர் வாங்கணுன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சொல்லிக்கிறேன்.